வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ஜனனி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து முள்ளு முருங்கை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மதுரை சைட்லாம் வந்திங்கன்னா முள்ளு முருங்கை வடை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் வந்து ஒரு 6 o'clock மேலே வந்து இந்த வடை தான் போட்டுட்ருப்பாங்க. யாருக்குமே இந்த வடை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த வடை. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வடை பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/2 an hour அளவுக்கு ஊறணும். அதுக்கப்புறம் சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க, ஒரு சாஃப்ட்னஸ்க்காக வடைக்கு. இது ரெண்டும் 1/2 an hour வந்து ஊற வச்சிடலாம். அப்புறம் முள்ளு முருங்கை கீரை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் தண்ணியில். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்த முள்ளு முருங்கை கீரையை ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ சளிக்கு வந்து இந்த இது ரொம்ப நல்லது, அதுக்காக தான் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம 1/2 an hour ஊற வச்சுருந்த அரிசியும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மிக்சியில் போட்டுக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக பண்ணுறனால மிக்சிலே பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கனால 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி மாவு ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு நான் பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க, அதை காமிக்க மறந்துட்டேன் உப்பு ஆட் பண்ணதை. அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் வந்து நம்ம வந்து முள்ளு முருங்கை வடை தட்டி வச்சுருக்கதை போட்டு எடுத்தால் நம்ம சுவையான வடை ரெடி ஆயிரும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொடி தருவாங்க மதுரை சைடு ரோட் கடையிலலாம். அந்த பொடி எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பூரிக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி தட்டி தட்டி எடுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரும். ஃபைனலாக நம்ம முள்ளு முருங்கை ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு வடை. பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சூடான கடாயில் ஒரு கையளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் ஹீட் ஆகவும் ஒரு கையளவுக்கு பொரிகடலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3 வரமிளகாய், இதுவே ரொம்ப காட்டமாக இருந்துச்சு, நீங்கள் உங்களுக்கு வேணும்னா 1 மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் உப்பு, நான் நைஸ் உப்பு தான் போடுறேன். போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கோங்க, ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான ரெடி ஆயிரும் பொடி. இதை தொட்டு சாப்பிடையில செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு